இங்கே இந்த சின்ன பொண்ணு ரொம்ப ஆசையா ஒரு உண்டியல் சேர்த்துட்டு இருக்கா. அவங்க அப்பா இந்த உண்டியல் எதுக்குன்னு கேக்குற, நான் சைக்கிள் வாங்க போறப்பான்னு ஆசையா சொல்றா. இப்ப இந்த பொண்ணு ரோட்ல நடந்து வந்துட்டு இருப்பா. அப்போ ஒரு 100 ரூபாய் பணம் கிடக்கிறத பாக்குறா. உடனே அதை யாருக்கும் தெரியாம எடுத்து கொண்டு போய் கோயில் உண்டியல்ல போடுறா. அதை அவங்க அம்மா கிட்ட சொல்றா. அவங்க அம்மா அவளை போட்டு அடிக்கிறாங்க. அவங்க அப்பாவும் அவளை போட்டு திட்டுறாரு. அதை நீ எடுத்துட்டு வந்திருந்தா நான் ஒரு நாள் செலவு ஓட்டிருப்பேன்னு அம்மா சொல்றாங்க. அதை நீ எடுத்துட்டு வந்திருந்தா நான் ஒரு நாள் சரக்கு அடிக்கிறதுக்காக யூஸ் ஆகும்னு அவங்க அப்பா சொல்றாரு. இந்த பொண்ணு அழுதுகிட்டே இவங்க சொல்றதை கேட்டுட்டு போய் படுத்து தூங்கிடுறா. இப்ப அடுத்த நாள் பார்த்தா ஆசையா வளர்த்த பூச்செடியை அவங்க அப்பங்காரன் குடிச்சிட்டு வந்து உடச்சு வச்சிருப்பான். இப்ப போய் அவங்க அம்மா கிட்ட கேக்குறா. அவங்க அம்மா அவங்க அப்பா தான் உடைச்சாங்கன்னு சொன்னேன். இவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அப்ப டிவில ஏதோ ஒரு புயல் அடிக்குது, அதனால ஒரு குறிப்பிட்ட ஊர் பேரை சொல்லி அங்க இருக்க மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, உங்களால முடிஞ்ச நிதி உதவி பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இந்த பொண்ணு உடனே அவ கையில வச்சிருந்த அந்த உண்டியல் எடுத்துட்டு போய் அந்த நியூஸ் சேனலுக்கு கொண்டு போய் கொடுக்குறா. அங்க இருக்கவங்க வேணாம் பாப்பா, இது நீயே வச்சுக்கன்னு சொல்றாங்க. எனக்கு இது இப்ப தேவைப்படாது, நான் சைக்கிள் வாங்குறதுக்கு தான் சேர்த்து வச்சேன், இருந்தாலும் என்னை விட அவங்களுக்கு இது ரொம்ப முக்கியம்னு சொல்றா. இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு அந்த டிவில மறுபடியும் இன்னொரு நியூஸ் காட்டுறாங்க. அந்த ஊருக்காக நிறைய பேர் நன்கொடை பண்ணிருக்காங்க. அதுல ஒரு சின்ன பொண்ணு ஆசையா சைக்கிள் வாங்க வச்சிருந்த காசையும் கொண்டு வந்து கொடுத்துருக்கான்னு சொல்றாங்க. அதை கேட்டுதான் அவங்க அப்பா திரும்பி பாக்குறாரு. அந்த பொண்ணோட உண்டியல் அங்க இருக்காது. அவங்க அம்மாவும் பாக்குறாங்க. உன்னோட உண்டியலான்னு கேக்குறாங்க. ஆமாமான்னு சொல்றா. உடனே அவங்க அம்மா, நீ கவலைப்படாத, அம்மா உனக்கு சீக்கிரம் ஒரு சைக்கிள் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த பொண்ணு சொல்றா, பரவாயில்லம்மா, எனக்கு சைக்கிள் வாங்கி இருந்தா கூட அவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்காது, அங்க எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க, அவங்க வச்சுக்கட்டுமா அப்படின்னு சொல்றா. அவங்க அப்பாவும் திருந்தி, இனிமே நான் குடிக்க மாட்டேம்மா, 2 மாசம் குடிக்கிற காசு சேர்த்து வச்சிருந்தாலே உனக்கு சைக்கிள் வாங்கி தந்துட முடியும்னு சொல்றாரு. இதை கேட்டு இந்த பொண்ணு, நீங்க குடிக்காம இருந்தாலே போதுப்பா, எனக்கு சைக்கிள் எல்லாம் வேணும்னு சொல்லிடுறா. இப்ப அடுத்த நாள் அந்த நியூஸ் ரிப்போர்ட்டரை கூப்பிட்டு அங்க இருக்க ஒரு சைக்கிள் கடைக்காரு, அந்த பொண்ணுக்காக நான் ஒரு சைக்கிள் தரேன், அந்த பொண்ணு கொடுக்கறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்லி அவளுக்கு ஒரு சைக்கிளும் கொடுத்து அனுப்புறாரு. இப்ப அந்த நியூஸ் சேனல்காரு எப்படியும் அந்த பொண்ணு வீட கண்டுபிடிச்சு அந்த பொண்ணுக்கு கண்ணை மூட சொல்லிட்டு அந்த சைக்கிளை கொண்டு வந்து கொடுக்குறாரு. அந்த பொண்ணு அதை பார்த்தது ரொம்ப சந்தோஷமா வாங்கிட்டு தள்ளிட்டே போறா. அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர், உனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாதான்னு கேக்குறாரு. அந்த பொண்ணு, எனக்கு தெரியாது, இனிமே தான் கத்துக்கணும்னு சொல்லுவா. அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் சைக்கிள் கொடுத்தது அவளுக்கு ஒரு கிறிஸ்துமஸ் தாத்தாவே கொண்டு வந்து சைக்கிள் கொடுத்த மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. இந்த கதையில பார்த்த எல்லா விஷயமும் உண்மையாவே நடந்து வச்சு எடுத்திருக்காங்க. இப்ப பாக்குற இந்த பொண்ணு தான் உண்மையா அவனோட உண்டியல கொடுத்து ஹெல்ப் பண்ணது.